பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த காலை வேளையில ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று. ஆகவே உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. பலவிதமான உபத்திரவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உபத்திரவம் வந்தவுடனே நான் பயப்படக்கூடாது. ஏன் இது வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, நான் என்ன தவறு பண்ணினேன், அப்படி யோசிக்காதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது ஆண்டவருக்குள்ளே நம்மை திடப்படுத்த வேண்டும். திடன் கொள்ளுங்கள். காரணம், ஆண்டவராய் இயேசு உலகத்தை ஜெயித்து விட்டார். ஆகவே உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் தோற்கடித்து அதன் மேல் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்காக பெற்று தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் இருந்தாலும் நம்மை சுற்றிலும் பல உபத்திரவங்கள் நெருக்கினாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறவருமாகி கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே உபத்திரவத்தை குறித்து நாம் பயப்படவே கூடாது. காரணம், அதை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒருபோதும் தோற்று போகிற ஜனம் அல்ல. ஆண்டவருக்காக எப்பொழுதும் ஜெயித்து முன்னேறி கொண்டு செல்லுகிற ஒரு ஜனமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று தாவீது எழுதுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒருபோதும் அற்பமாய் நினைக்க மாட்டார், அருவருக்கவே மாட்டார், முகத்தை மறைக்கவே மாட்டார். எப்படியாவது அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்காக பிரயாசப்பட்டு நம்மை எப்படியாவது விடுவித்து விடுவார். ஆகவே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே உபத்திரவம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், முதலாவது நாம் திடன் கொள்ள வேண்டும், இரண்டாவது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் நிச்சயமாக கேட்பார், நமக்கு பதில் உத்தரவு அருளி செய்வார். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்க 3 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்தா சொல்லுகிறார், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆகவே நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த உபத்திரவம் நெருங்கும் பொழுது நாம் பொறுமையா இருக்க வேண்டும். காரணம், அவர் ஜெயித்து விட்டார். ஆகவே அந்த உபத்திரவம் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை அது அடிமைப்படுத்தவும் முடியாது, என்னை அது அழிக்கவும் முடியாது. கர்த்தர் அதை ஜெயித்து விட்டார். ஆகவே நான் பொறுமையாய் இருந்து எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று பொறுமையாய் இருந்து ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது ஜெயம் பெற்று முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அநேக நேரங்களிலே உபத்திரவம் வருவது சில நேரங்களிலே ஆண்டவரை நெருங்கி வருவதற்கு அது ஒரு வழியை கொடுக்கிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் வரும் பொழுதுதான் சரியான வழியை நான் கண்டு கொண்டேன். ஆண்டவர் எனக்கென்று ஏற்படுத்தின வழியை நான் கண்டு கொண்டேன். அந்த வழி எது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். வழி தப்பி நடந்த தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டவுடனே அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டேன், அதை காத்து நடக்கிறேன், செம்மையான வழியில் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எனக்காக ஆண்டவர் உபத்திரவத்தை ஜெயித்து விட்டார், உலகத்தை ஜெயித்து விட்டார். ஆகவே நானும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோடு முன்னேறி செல்வேன். விசுவாசத்துல நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நான் உறுதி எடுத்து முன்னேறி செல்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வார். தைரியமாய் நாம் முன்னேறி செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த ஆணித்தரமான உறுதியான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திடன் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையிலே பயப்படாமல் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போய்விடும். காரணம், அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக ஜெய கிறிஸ்துவாய் கடந்து போய் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் எந்த உபத்திரவத்தை குறித்து அஞ்சாதபடி முன்னேறி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.